இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, மரியே வாழ்க. அன்னை மரியாளை தவிர்த்துவிட்டு இறைவனின் திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்வி. மீட்பு திட்டத்தின், கடவுளுடைய மீட்பு திட்டத்தின் தொடக்கமும் முடிவுமாக அன்னை மரியாள் இருக்கிறார். இந்த உலகமானது பாவத்தில் விழுந்து மனிதகுலம் நிறைய பாவங்களை சம்பாதித்த அந்த சமயத்தில் மனுகுலத்தை மீட்பதற்காக இறைவன் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். மனிதகுலத்தின் பாவங்களுக்கு விளையாக தன் மகனை அனுப்புகிறார். ஆகவே அதற்காக ஒரு மனித அவதாரம் தேவைப்பட்ட நிலையில் திட்டத்தின் முதல் படியாக அன்னை மரியாளிடம் இறைவன் தொடங்குகிறார். உலகம் முழுவதையும் தனது கண்களால் ஊடுருவி பார்த்த தந்தையின் கண்களுக்கு புனிதமும் இறைத்தன்மையும் நிறைந்த ஒரே ஒரு இளம்பெண் தென்பட்டார். அவள்தான் மரியா. ஆகவே இறைவனுடைய துவக்க புள்ளியாக, மீட்பு திட்டத்தினுடைய துவக்க புள்ளியாக அன்னை மரியாள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் சென்று அருள்மிக பெற்றவளை வாழ்க என்று வாழ்த்தி தொடங்குகிறார். பல்வேறு அவமானங்கள், பல்வேறு பிரச்சனைகள், இதற்கு மத்தியிலே இயேசுவை கன்னியாக இந்த உலகிற்கு ஈன்றெடுத்தார் அன்னை மரியா. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கானாவூர் திருமணத்திலே இறைமகன் இயேசுவை முதல் அற்புதத்தை செய்ய அன்னை மரியாள் ஒரு துவக்க புள்ளியாக இருக்கிறார். என் தாயும் என் சகோதரரும் யார் என்று இயேசு கேள்வி கேட்ட பொழுது அப்பொழுதும் அன்னை மரியாள் அங்கே இருக்கிறார். கண்டிப்பாக அவர் அழுது புலம்பவில்லை. இயேசுவை சரியான பாதையில் வளர்த்தெடுத்திருக்கிறோம், ஏனென்றால் அவர் இறைவனுடைய மகன். இயேசுவின் மீட்பு பயணத்துக்கு தடைக்கல்லாக இல்லாமல் ஒரு படிக்கல்லாக அன்னை மரியாள் இருக்கிறார். சிலுவை சுமந்து விடும் போது போதும் சரி, சிலுவையிலும் சரி, அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நிற்கிறார். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன அந்த வார்த்தையை தனது உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தொடக்கம் முதல் இறுதி வரை அன்னை மரியாள் பயணிக்கிறார். இயேசுடைய இறப்பிற்கு பிறகும் கூட சீடர்களோடு அன்னை மரியாள் பயணித்தார் என்று நாம் பார்த்தோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய மீட்பு திட்டம் நிறைவேறும் வரை அன்னை மரியாள் பயணிக்கிறார். பிறரையும் தூண்டுகிறார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் இன்றளவும் நமக்கு சொல்வது இயேசு சொல்வதை செய்ய வேண்டும் என்கிறதை வைத்துதான். அன்னை மரியாளும் இந்த இறைவனுடைய மீட்பு திட்டத்திலே பங்கெடுக்கிறார். இன்றளவும் அன்னை மரியாளுடைய திருத்தலங்களில் எல்லாம் அவர் சொல்வதெல்லாம் செய்வதற்காகத்தான் அன்னை மரியாள் இருக்கின்றார். இப்படி இறைவனுடைய திட்டத்தில் துவக்கம் முதல் முடிவு வரை அன்னை மரியாள் தன்னை முழுமையாக இணைக்கிறார், அர்ப்பணித்தார். முழுமையாக இறைவனிடம் கையளித்தார் மக்களினுடைய மீட்புக்காக. அதனால்தான் இன்றளவும் பிற சமயங்கள் மத்தியிலே, பிற மக்கள் மத்தியிலே அன்னை மரியாள் பேறு பெற்றவளாக இருக்கின்றார். அன்னை மரியாளை அனைவரும் அவர்களுடைய தாயாகத்தான் பார்க்கிறார்கள். இறை திட்டத்தில் தன்னை முழுமையாக கையளித்த அன்னை நாமெல்லாம் இறைவனின் மீட்பில் பங்கு பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அனைவரும் சேர்ந்து அந்த அன்னையை நோக்கி மன்றாடுவோம். கண்டிப்பாக அன்னையே, உம் மகன் இயேசு சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்ய இங்கே இருக்கிறோம் என்று உறுதி தந்து அன்னை மரியாளை பின்பற்றி வாழ ஜெபிப்போம் இந்நாளே. மரியே வாழ்க.